தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கலைத்திருவிழால குழு நாடகம் இருக்கு. இந்த நாடகத்துக்கு 5 பேர் நடிக்கலாம். நாடகம் 10 நிமிஷத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு இந்த நாடகம் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கதையில இருக்கிற 5 கதாபாத்திரங்கள் அப்பா, அம்மா, மகன், மகனோட நண்பன், அப்புறம் வீடியோ எடிட்டர். ஏய் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகுடா, காலேஜுக்கு போகணும். டேய் எழுடா, இன்னும் தூங்கிட்டே இருக்க. நேரம் ஆச்சு, காலேஜுக்கு போக வேண்டாமா? எழு சீக்கிரம். பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிம்மா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். வாப்பா, காலேஜ் முடிஞ்சதா? இப்போதாம்மா காலேஜ்லேருந்து வரேன். ஏய் ஒரு நிமிஷம் இங்கே வாடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். காலேஜெலாம் இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து வச்சுருக்கேன். அதில் போய் சேர்ந்தினா மாதம் நல்ல சேலரி கிடைக்கும், நிம்மதியாக வாழலாம். என்ன சரியா? அப்பா எனக்கு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக விருப்பம் இல்லைப்பா. விருப்பம் இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிற? நான் ட்ராவல் விளாகர் ஆகலான்னு இருக்கேன்ப்பா. ட்ராவல் விளாகரா அப்படின்னா? ட்ராவல் விளாகர்னா ஊர் ஊராக போய் அங்கே இடம் எப்படி இருக்குது, அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது, அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது, எங்கே தங்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வீடியோவாக போடுறது தான்ப்பா ட்ராவல் விளாகர். என்னடா இதெல்லாம் ஒரு தொழிலா? இதில் என்னடா வருமானம் வரும்? இதுக்காக உன்னை படிக்க வச்சேன். இதுலேயும் வருமானம் வரும்ப்பா, என்ன கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். அது வரைக்கும் நம்மளோட உழைப்பு போடணும், அவ்வளோதான். ஏன்பா இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமாப்பா? பேசாம அப்பா சொல்ற வேலையில சேர்ந்துருப்பா. மாசம் ஆனா சம்பளம் வரும், நிம்மதியான வேலை. அம்மா எனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா பணம் சம்பாரிச்சா மட்டும் போதுமா? நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணா நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தணும்டா. நமக்கு எதுக்கு இந்த வேலை? கண்டதையும் தின்னுக்கிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? பிடிச்சதை செஞ்சு வாழ்றதுதாம்மா வாழ்க்கை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமேவா நான் பிறந்தேன்? நான் என்ன பணம் சம்பாதிக்கிற மிஷினா? சரிடா, உனக்கு ஒரே ஒரு வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே ஏதோ சொன்னி என்னமோ ட்ராவல் அது இதுன்னு அதை செஞ்சு நல்லா சம்பாரித்து காட்டு. அப்படி காட்டினீன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற வேலைக்கு ஒழுங்காக போயிடணும். ஓகேவா? ஏங்க அவன் தான் சொல்கிறான்னா நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களே? விடு. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நானும் பார்த்துருக்கேன். இவனுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுப்போம். அப்படி கொடுக்கலன்னு வைங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களால் தான் வாழ்க்கையே போச்சுன்னு நம்ம மேலே பழி தூக்கி போடுவான். இவனை கொஞ்சம் விட்டு தான் பார்ப்போம் இதில். சரிப்பா, நன்றி. அடுத்து ட்ராவல் விளாகிங் ஆரம்பிக்கிறான். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கேரளாவில் இருக்கிற வர்க்கலாக்கு வந்திருக்கோம். நான் இங்கே ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்கேன். அந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கே படகுல தான் போகணும். அங்கே பாருங்கள், எல்லோரும் படகுல போயிட்டுருக்காங்க. வாங்க இந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசார்ட்டில் பாருங்கள், பக்லி ஜம்பிங் சொல்லுவாங்கள்ல அது இருக்குது, பைக் ரைஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நான்வெஜ்ஜில் ஓடுறது, தாவறது, பறக்கிறது, நீந்துறதுன்னு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் குடும்பமாக வந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சரி, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்பாடா, நல்ல வேலை வீடியோவில் எடுத்தாச்சு. இது இப்போ உடனே அப்லோட் பண்ணிடணும். ஓகே, அப்லோட் பண்ணிட்டேன். மச்சான் வாடா, எப்படி இருக்க? என்ன ஒர்க்லாம் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்க? ஆமாடா, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதை எடுக்கிறதுக்காக தான் ஒர்க்லாம் போயிருந்தேன். ஓ அப்படியா? வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கும் போல இருக்கு. ஆமாடா, வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. பார்ப்போம். இந்த மாதிரி தான் எல்லோரும் போடுறாங்களடா, நீ எதாவது புதுசாக ட்ரை பண்ணு. புதுசாக என்ன பண்ணலாம்? ஊர் சுற்றுறதுனாலே நிறைய செலவாகும். போக வர செலவு, சாப்பாடு, தங்குறதுன்னு. அப்படின்னா கம்மி காசில் எப்படி சுற்றி பார்ப்போன்னு சொல்லுவோமா? ஓகே, பட்ஜெட் ட்ராவலர் ஆகிட வேண்டியது தான். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது தாஜ்மஹாலுக்கு. வெறும் 15,000 ரூபாயில் எப்படி தமிழ்நாட்டிலேருந்து தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட வந்தீங்கன்னா பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடலாம். இந்த எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பாடா எப்படியோ இந்த வீடியோ எடுத்தாச்சு, இதை முதல்ல அப்லோட் பண்ணணும். தாஜ்மஹால் வீடியோ பார்த்தேன், நல்ல வியூஸ் போயிருக்கு.
சேனல் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி வீடியோ போடுறா நல்ல பிக்கப் ஆகிடும். கஷ்டப்பட்டு ஊர் சுற்றினதுக்கு ஓரளவுக்கு வியூஸும் கிடச்சிருக்கு, ஓரளவுக்கு பணமும் கிடச்சிருக்கு. பார்ப்போம். சில மாதங்கள் கழித்து. ஹலோ ஹலோ சொல்கிறா. மச்சான், எனக்கு ஒரு எடிட்டர் வேணும்டா. என்ன திடீர்னு? ஆமாடா, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எடிட் பண்ண டைம் இல்லை, அதனால் ஒரு எடிட்டர் வேணும். யாராவது இருந்தால் சொல்கிறியா? ஓ அப்படியா, எடிட்டர் வேணுமா? என் தம்பி எடிட்டர் தான்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா, வர சொல்கிறா. எவ்வளோ சம்பளம் தருவ? சம்பளம் ஒரு 20,000 தரேன். ஓ சரி சரி சரி, நான் அவனை வர சொல்கிறேன். சூப்பரா, வர சொல்கிறா. நாளைக்கே வர சொல்லு. இந்தியாவில் முடிஞ்ச வரைக்கும் சுற்றியாச்சு. அடுத்து அப்ராட் தான் எங்கேயாவது போகணும். எங்கே போகலாம்? ஏன்பா எடிட்டர், ஏதாவது ஐடியா கொடுப்பா. பாஸ், பட்ஜெட்டில் தானே ட்ராவல் பண்ண போகிறீங்க, அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு போகலாமே. சூப்பர் ஐடியாடா. அப்போ அடுத்து ஸ்ரீலங்காவே போகலாம். எடிட்டர், நீ கூட வந்துடு. கேமராமேன் ஆள் இல்லை, நீ தான் கேமரா எடுக்கணும். சம்பளத்தில் 10 ரூபா கூட போட்டு தரேன், ஓகேவா? கஞ்சப்பயல என்ன வள்ளல்னு. ஓஹோ ஓகே ஓகே. அடுத்தது ஸ்ரீலங்கா போயாச்சு. ஸோ வணக்கம் மக்களே. பாஸ், எதுக்கு சோங்கிறீங்க? சோனா என்ன பொருள்னு தெரியுமா இல்லையா? எதுக்கு தேவையில்லாமல் இங்கே யூஸ் பண்ணுறீங்க? எதை எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரி ஓகேடா. அடுத்த நாள். பாஸ், உங்களை ஒரு துணிக்கடைக்கு விளம்பரம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? அப்போ போகலாம் வா. வணக்கம் மக்களே, நம்ம ஊர்லே இதுதான் பெரிய துணிக்கடை. இந்த மாதிரி கடையை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இங்கே ஒரு சட்டை வாங்கினீங்கன்னா இன்னொரு சட்டை ஃப்ரீ, ஒரு கர்ச்சீஃப் வாங்கினீங்கன்னா இன்னொரு கர்ச்சீஃப் ஃப்ரீ. எல்லா டிசைனுமே நல்லா இருக்குல்ல? இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா? பாஸ், அது என்ன லொக்கேட் ஆகியிருக்கு? லொக்கேட் எப்படி ஆகும்? இருக்குனாலே லொக்கேட் தான் அர்த்தம். எவனோ ஒருத்தன் எப்படி வளர்றான்னா நீங்களும் அப்படி பண்ணுவீங்களா? நடு சென்டருங்கிறது பட் ஆனாங்கிறது பட்டுன்னு ஆனான்னு எங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும், அந்த மாதிரி ஆயிருக்குண்டா நிலைமை நீ இல்லைனா. பாஸ், நம்மளோட அடுத்த பிளான் என்ன? பிளான் செம்ம ஜோக்கு தான். நாளைக்கு வந்து சிரிக்கிறேன். பிளான் என்னன்னு சொல்லுங்க. அதை தாண்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா பட்ஜெட்டில் அண்டார்டிகா போகலாமா? இது வரைக்கும் யாருமே போனதில்லை. செம்ம பிளான் பாஸ், சூப்பராக இருக்கும். ஓகே, அப்போ அடுத்து அண்டார்டிகா போகிறேன். எப்படியோ அண்டார்டிகாவை சேர்ந்தாச்சு. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்லேயே முதல் முறையாக நாம் தான் அண்டார்டிகா வீடியோ போட போகிறோம். 10 நாளாக தென் அமெரிக்காவிலேருந்து கப்பலில் ட்ராவல் பண்ணி இப்போ தான் அண்டார்டிகா வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ தான் அண்டார்டிகாவில் முதல்ல காலடி வைக்க போகிறேன். வச்சுட்டேன். எப்படியோ என்னுடைய வாழ்நாள் கனவை இப்போ சாச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அண்டார்டிகா. எங்கே பார்த்தாலும் பனி தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பெண் குயிலாம் அழகாக நடந்து போயிட்டுருக்கு. இப்படி சூப்பராக இருக்குல்ல? வாடா, எப்படியும் ஒன்று அண்டார்டிகா போய் நல்லா சுற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஃபுட்டேஜ் உடனே அவன்கிட்ட கொடுக்கணும். எடிட்டர், இந்தாப்பா, இதுதான் அண்டார்டிகா ஃபுட்டேஜ். சூப்பராக எடிட் பண்ணி செம்மையாக இருக்கணும் வீடியோ, சரியா? உடனடியாக அப்லோட் பண்ணு. என்ன எடிட்டர், இந்த அண்டார்டிகா வீடியோ நிறைய வியூஸ் போயிருக்கு போல இருக்குது. பரவாயில்லடா, எப்படியும் எங்கள் அப்பா சொன்ன காலத்துக்குள்ளே நான் நல்லா சம்பாரித்து காட்டிட்டேன். அவர்கிட்ட இப்போ போய் பேசுகிறேன். அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா சம்பாரித்து காட்டிட்டேன்ப்பா, வேணா நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? நல்லா தான் சம்பாரிச்சிருக்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு போயிருந்தீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா என் பையன் இந்த வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். இப்போது இந்த வேலை என்னன்னு சொல்லி விவரித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி அப்பா, வாழ்க்கையை பற்றி ஓஷோ என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? வாழ்க்கை சும்மா வாழ்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது வந்து கொண்டாடுறதுக்கான். என்ன, நம்ம கொண்டாடுவோமா? வாங்க, லெட்ஸ் என்ஜாய். இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது அப்படியே நீங்கள் கலைத்திருவிழா நடித்து காட்டலாம். கட்டாயம் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.